அதிகாரம் 2. யோபுவுக்கு வந்த சோதனையில் யோபு ஜெயம் பெற்றார். சாத்தான் கர்த்தரிடத்தில் யோபு கர்த்தரை தூஷிப்பார் என்று சொன்னான். ஆனால் யோபு தனக்கு மிகுந்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்த போதிலும் அவர் கர்த்தரை தூஷிக்கவில்லை. அவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. அவர் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. முதலாவது சோதனையில் யோபு மரியாதையோடு விடுவிக்கப்பட்டார். மனுஷருக்கு ஒரு சோதனை வரும்போது அதற்கு மேல் மற்றொரு சோதனை வராது என்று நாம் நினைப்போம். நம்முடைய துக்கம் மகா கொடிய துக்கமாய் இருக்கும்போது அந்த துக்கம் அதோடு முடிந்து போகும் என்றும் அதற்கு மேல் மறுபடியும் துக்கம் வராது என்றும் எதிர்பார்ப்போம். யோபுவை குறித்தும் ஜனங்கள் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். யோபு தன்னுடைய சம்பத்துக்களை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார். இதற்கு மேல் இழப்பதற்கு அவரிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையினால் யோபுவுக்கு இதற்கு மேல் ஒரு கஷ்டமும் வராது என்று ஜனங்கள் நினைத்திருப்பார்கள். எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி இருப்பார்கள். யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் என்பதும் அவர் தீமைக்கு விலகி ஜீவிக்கிறவர் என்பதும் அவர் ஒரு நீதிமான் சன்மார்க்கர் என்பதும் நிரூபணமாயிற்று என்பதால் யோபுவை மறுபடியும் சோதித்து அவருடைய நற்குணங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜனங்கள் பொதுவாக நினைப்பார்கள். ஆனால் யோபுவுக்கோ மறுபடியும் சோதனை உண்டாயிற்று. அவர் 2ஆம் முறையாக சோதிக்கப்படுகிறார். சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து யோபுவை மறுபடியும் சோதிக்க அனுமதி கேட்கிறான். இந்த முறை யோபுவின் எலும்பையும் அவருடைய மாம்சத்தையும் தொட வேண்டும் என்று சொல்லுகிறான். யோபுவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சாத்தானுடைய வேண்டுகோளை அங்கீகரித்து யோபுவை மறுபடியும் சோதிக்க சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். சாத்தான் யோபுவை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் பாதிக்கிறான். யோபுவின் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று தவறான ஆலோசனையை அவரிடம் சொல்லுகிறாள். யோபுவோ சோதனையை சகித்துக் கொள்கிறார். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறார். யோபுவுக்காக பரிதபிக்கவும் அவருக்கு ஆறுதல் சொல்லவும் அவருடைய சிநேகிதர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். பாடுகளை அனுபவிப்பதற்கும் பாடுகள் மத்தியிலும் சமாதானமாய் இருப்பதற்கும் யோபு ஓர் எடுத்துக்காட்டான மனுஷராய் இருக்கிறார்.